பார்வதி. நான் ஒரு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் சாட்சியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் கேரளாவில் இருக்கேன். என் பேர் பார்வதி. ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டு இப்போது ஒரு 7-8 வருஷமாக ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு அற்புதங்களை எனக்கு செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு லாஸ்ட்டு 29ஆம் தேதி ராத்திரி எனக்கு ரொம்ப படுக்கையில் ரொம்ப பீஷணப்படுத்துகிற மாதிரி, அதாவது இந்த ஆவிகள் ஒரு கிரியை, பிசாசோட கிரியை நல்லா எனக்கு தெரியும். ஆனால் அது நான் யாருக்கிட்டே சொன்னாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ நான் ராத்திரி படுக்கும்போது அது என்னதான் ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்போ எது வந்தாலும் எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் ஃபஸ்ட்டு. அப்போ நான் அதை வச்சுட்டு சோத்திரம் சொல்லும்போது எனக்கு ராத்திரி ரொம்ப போராட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எந்திரிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ காலையில் எப்போவுமே நான் உங்கள் ப்ரேயர் டெய்லி நான் கேட்பேன். அந்த ப்ரேயரில் நான் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் எல்லாருக்கும் வேண்டி நீங்கள் பேசுகிறீங்களா ஆண்டவர்? என்னுடைய பேச்சு யாருமே கேட்கவே மாட்டேன்றாங்க. எனக்காக நீங்கள் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கினே இருந்தேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணீங்க. அதாவது எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் பிசாசு போராட்டம் இருக்குது, அந்த சகோதரிக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க ஃபஸ்ட்டு. அப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அந்த ஜெபத்தில் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், அதான் என்னோடய பேச்சு எங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ ஆண்டவரை நீங்களாவது எனக்கு பேசுங்க ஆண்டவரை, என்கிட்ட பேசுங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, இந்த போராட்டத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஃபாஸ்ட்டு ஜெபம் பண்ணு இந்த ஜெபத்தில் சொன்னீங்க. இந்த மாதிரி அந்த சகோதரிக்கு பிசாசு போராட்டம் அவங்களுக்கு நல்லா அந்த சகோதரிக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. யேசு நாமத்திலிருந்து அந்த பிசாசு கடந்து போகணுன்னு சொல்லிட்டு, அதிலேருந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஜெபம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடச்சிது, சந்தோஷமாக இருக்குது. அதனால் பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்காக நன்றி. ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும், சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு இதுவரையில் நான் எங்கேயுமே சாட்சி சொன்னதே கிடையாது. எனக்கு என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. நாங்கள் ஒரு இந்து ஃபேமிலி, நாங்கள் பிராமின்ஸு. அதனால் இது நான் தெரியாமல் இந்த சாட்சி நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்லணும் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணுக்கு தெரியாமல் நான் எப்படியோ அந்த நம்பர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு நான் இந்த சாட்சி சொல்கிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு மகா ஆழமானது. அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம் மற்றும் அறிவு ஆகியவையும் மிகவும் அழகானவையே. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் மட்டுமல்ல, கர்த்தருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகளாகவும் மகா மகத்துவமானவைகளாகவும் இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பல எண்ணங்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மனிதன் இந்த எண்ணங்களில் ஒன்றை எடுத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சிந்தனை என்பது எண்ணங்களை பார்க்கிலும் ஆழமானது. அதைத் தொடர்ந்து சிந்தித்ததை யோசிக்க ஆரம்பிக்கிறான், நிறுத்து பார்க்கிறான், நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து முடிவெடுக்கிறான். பல வேளைகளில் அவனுக்கு நன்மையாக தோன்றும் வழிகள் மரண வழிகளாகவே இருக்கின்றன. கர்த்தரை சார்ந்திருக்காததே இதன் காரணமாகும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதம் 94:11 வாசிக்கிறோம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சங்கீதம் 146:4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றும் வாசிக்கிறோம். மனிதனுடைய யோசனைக்கும் கர்த்தருடைய யோசனைக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றன பிரியமானவர்களே. அவரது யோசனைகள் மகா ஆழமானவைகள்.
உதாரணமாக, மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டுமென்றால் முதலாவது அவனுக்கு ஒரு உலகத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த உலகத்தை சூரியனுக்கு எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் யோசித்திருப்பார் இல்லையா? பூமியை சூரியனுக்கு அருகில் கொண்டு போனால் வெப்பம் தாங்காமல் மனிதன் எரிந்து சாம்பலாகி விடுவான். தூர வைத்தால் குளிர்ந்து போய்விடுவான். அவ்வளவு பெரிய பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைக்க என்னென்ன சக்திகள் வேண்டும்? மனுஷனுக்கு என்னென்ன தேவை? எப்படிப்பட்ட உணவு வகைகள் தேவை? எப்படிப்பட்ட சீதோசன நிலை தேவை என்பதையெல்லாம் தீர யோசித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, சிருஷ்டித்த அத்தனையும் அவர் நல்லது என்று கண்டாராம். சிருஷ்டிப்பு அனைத்தும் அவர் யோசனையில் பெரியவர் என்பதை காட்டுகின்றன. மனிதன் கற்பனையில் எதையெல்லாமோ யோசனை செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ தங்கள் யோசனைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஞானி ஒருவர் சொல்லுகிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். யோசனை மகா ஆழமாயிருந்தாலும் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது கூட கர்த்தரை முன்வைத்து செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பானாம். பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைத்து செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய, எந்த ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவது நாம் அதை தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். பிரியமானவர்களை, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்த திட்டமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையின் திருமண காரியங்களை குறித்ததாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அதாவது வாங்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, அதை தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து அதற்கென்று ஒரு நேரத்தை கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் போகிற பொழுது அந்த காரியங்களை என் தேவன் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக பிரியமானவர்களே, அவர் உங்களை நடத்தட்டும். எல்லாவற்றையும் நீங்கள் மனிதர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனால் தேவனிடத்தில் முதலாவது நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வைத்து நாம் நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் பேசுவார். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் நாம் கேட்டு செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு அநேகர் தங்கள் சிந்தனையின்படி, தங்கள் யோசனையின்படி காரியங்களை வேகமாய் நடத்தி விடுகிறார்கள். ஆனால் முடிவிலே அது பலிக்காதே போகாதபடினாலே, முடிவிலே அது ஜெயம் பெறாதபடினாலே தேவனிடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் குறைவை சொல்லுவது மாத்திரமல்ல, அவரையே குறையாக சொல்லும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் சிந்தனையில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்வீர்கள் என்று சொன்னாலும் முதலாவது அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து அவருடைய ஆலோசனையும் கேட்டு பழகுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். காரணம், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, எங்கள் கரங்களை பிடிக்கிறவரே, எங்களை கட்டி அணைக்கிறவரே, உம்முடைய மார்பில் போட்டுக்கொள்ளுகிறவரே, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே, கண் விழிகளுக்குள் எங்களை வைத்து பாதுகாக்கிறவரே, எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பவரே, எங்களை அரணான கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவில் எங்கள் மேல் அப்பா நீர் வெளிச்சமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறவரே, பகலிலே மேகஸ்தம்பமாய் இருக்கிறவரே, எங்கள் முன்னும் பின்னுமாக எங்களை நெருக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஹல்லேலூயா. எங்களோடு கூட எங்கள் நிலையிலை போல எங்கள் நிழலாகவே இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் என்னோடு
என்னோடு சேர்ந்து அப்பா ஜெபிக்க அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தையை நித்தமும் கேட்கிற ராஜா, அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஜெபத்தில் நான் பங்கெடுத்து நான் அதிசயத்தை காண்பேன். இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் கணவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் மனைவியின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் மேன்மைப்படுத்துவீராக. அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. அமராஜா, நீர் வாக்கு பண்ணினீரே அமராஜா இயேசுவே, இந்த ஊழியத்தை அப்பா நீர் ஆரம்பித்தீரப்பா. ராஜா, நீர் ஆரம்பித்தீர் சுவாமி. எஸ் டாடி, எஸ் அப்பா, இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்கிறீரப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் அப்பா இயேசுவே, வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், உம்மை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற ஜனங்கள், உடைந்து போன ஜனங்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருடைய வீடுகள் தேடி அப்பா நீர் போய் பேசுகிறீர். உமக்கு நன்றி. மகத்துவம் உள்ள தெய்வமே, நீர் எவ்வளவு நல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். காலம் மிக குறைவாக இருக்கிறபடினாலே எப்படி பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து அவன் எப்படி துரிதமாய் வேலை செய்கிறானோ அதுபோல அதை காட்டிலும் எஸ், அதை காட்டிலும் என் தேவன் மிக துரிதமாக அவர் தம்முடைய ஜனங்களையும் அவர் கூட்டி சேர்க்கிறாராம். மகத்துவம் உள்ள தெய்வமே ராஜா, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமே அல்ல ராஜா. எஸ்டடி பாதாளம் வெறுமையாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி பரலோகம் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும் அப்பா. எல்லாரும் உம்மை அறியணும் சுவாமி. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என் இயேசுவை அறியணும் அப்பா. அதுதான் ராஜா இயேசுவே உம்முடைய விருப்பமே. எஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய விருப்பமாய் எங்கள் விருப்பமாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் எங்கும் பறைசாற்றப்படட்டும் ராஜா. துரிதமாக எல்லா இடத்திற்கும் சுவிசேஷம் அப்பா பரவி செல்லட்டும் அப்பா. ராஜா, தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. எஸ்டடி துரிதமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஜனங்களை நீர் எழுப்புவீராக ராஜா. அமராஜா இயேசுவே, எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தில் மழையினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும் நான் இந்த நாளில் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் அப்பா. அமராஜா இயேசுவே, அநேக காரியங்கள் அவர்கள் இழந்து நிற்கிறாங்க சுவாமி. எஸ்டே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக ராஜா. உம்மால முடியும் அப்பா. உம்முடைய ஜனங்களை ஒருபோதும் நீர் கைவிடுகிறதில்லை. நீர் அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் என் தேவனுடைய கரம் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் இறங்கட்டும் அப்பா. உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது, சேதங்களின் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இயேசுவே, மனதுருக்கத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் ஊற்றுவீராக ராஜா. எஸ்டடி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே ராஜா. இந்த நாளில் அதிசயங்களை காண பண்ணுவீராக சுவாமி. இந்த நாள் இந்த ஜெபத்தில் நான் பங்கெடுத்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இந்த நாளில் அளவில்லாத உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் அப்பா. தேவ ஆவியினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. எஸ்டடி ராஜா, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடங்களிலே வெற்றி உண்டாகட்டும் அப்பா. அவர்கள் செயலிலே அப்பா வெற்றிகள் உண்டாகட்டும் சுவாமி. ராஜாவே ராஜாவே, யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர் நீர்தானே ஐயா. ஆமா ராஜா எசப்பா, மகத்துவம் உள்ளவரே, கட்டுகள் அறுபடட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா இயேசுவே. அப்பா, உன்னதமான உம்முடைய வார்த்தையின் வெளிச்சமானது இயேசுவே ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. முகங்களில் உள்ள கண்ணீரை யாவையும் நீர் துடைப்பீராக சுவாமி. என்னென்ன வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள், தங்கள் தேவைகள் என்னதென்று இந்த நேரத்தில் அப்பா சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது, துதிக்கிற பொழுதும் ஆராதிக்கிற பொழுதும் என் தேவன் நீர் துரிதமாய் பதில்
கொடுப்பீராக சுவாமி. ராஜா இயேசுவே, இந்த நாளை நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மீண்டும் ஒரு நாளை எங்களை காண செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் குடும்பங்களை அப்பா நீர் ஆரோக்கியமாக சுகபத்திரமாய் பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி. ராஜா இயேசுவே, ஒவ்வொருவரையும் நீர் அப்பா நீர் சூழ்ந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டர்டே இந்த நாளிலும் நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே நீர் அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன், எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுவீர், காரியங்களை வாய்க்க செய்வீர். கரடுமுரடான பாதைகள் இந்த நாளிலே சரி செய்யப்படட்டும் அப்பா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே, குண்டுகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற என் தேவன் அல்லவா நீர். ஐயோ, என் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிறதே என்று அங்கலாய்த்து நிற்கிற ஒரு சகோதரியை நீர் எனக்கு காண்பிக்கிறீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, வனாந்திரம் போல இருக்கிறது என் வாழ்க்கை, வனாந்திரம் போல தான் இருக்கிறது என் வாழ்க்கை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இதே வார்த்தையை, என் வாழ்க்கை வனாந்திரம் போலானது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், நீ ஆராதிக்கும் தேவன் மிகப்பெரியவர், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் நல் வழிகளிலே அவர்கள் நடப்பார்கள். என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயங்கள் திருப்பப்படும், கல்லான இருதயங்கள் மாற்றப்படும், சதையான இருதயம் பொருத்தப்படும். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன் இப்பொழுதே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களிலே காணக்கூடிய சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, அவர்களுக்குள்ள தேவ ஞானம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ராஜா இயேசுவே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு அன்புள்ளவர் சுவாமி. ஒரு தாயை காட்டிலும் மேலான அன்பு உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனைவியை காட்டிலும் மேலான அன்பு உம்மிடத்தில் இருக்கிறது. தன் கணவரை காட்டிலும் மேலான அன்பு உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறதுப்பா. ராஜா, அன்பு உம்மாலே வெளிப்பட்டது சுவாமி. எஸ்டர்டே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், நிறைவு இந்த நாளிலே உண்டாகட்டும். இயேசப்பா, எங்களுக்கு விரோதமாக, இயேசுவே அப்பா, எங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்த ராஜா, எங்களுக்கு விரோதமாக சத்ருவாய் எழும்பின ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு வெக்கப்பட்டு போகும் பிரியமானவர்களே. நீங்கள் இப்படி செய்கிற பொழுது சத்துருவின் தலையில் நீங்கள் கொள்ளி நெருப்பை வைக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எஸ், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் அப்படியே செய்கிற பொழுது அது நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுவதை நாம் செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் அற்புதத்திலும் கொண்டு போய்விடும். ஏனென்றால் அவரே நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறவர். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது என் தேவன் துரிதமாய் நமக்காக இறங்குகிறவர், பரலோகத்தை கீழே இறக்கி கொண்டு வருகிறவர் அவர். எஸ், ராஜ்யங்களின் வல்லமைகள் உங்களுக்குள் செயல்படும். என் இயேசுவின் ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள் செயல்படும். உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மாறும் பிரியமானவர்களே. என் தேவன் கீழ்ப்படிதலை கவனிக்கிறவர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை பிறர் முன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாராம். தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிற ஒரு மனிதனை என் ஆண்டவர் எடுத்து அவனை சர்வத்துக்கும் மேலான அதிகாரியாய் மாற்றுகிற என் ஆண்டவர். பெருமை கொள்ளுகிறவனுக்கு தான் என் தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ராஜா இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் உடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா இயேசுவே வரங்கள் செயல்படட்டும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டுகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாதங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் இந்த காலை வேளையிலே இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஜெபத்தை கேட்டு உத்தமமாய் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டு ராஜா என்னை சுகமாக்கும் என்று
அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும் அப்பா. வேலை பழுவினால எசப்பா ஒரு சகோதரியை நீர் சொல்லுகிறேன் அப்பா, அவங்க வேலை பார்க்குறாங்க. எஸ்டடி மிகுந்த கடினமான ஒரு வேலை இயேசுவே. அவங்க எசப்பா சரீரம் முழுவதும் வலியும் வேதனையுமாக இருக்கிறாங்க. மாறாக தன் பிள்ளைகளுடைய கிரியைகளை கண்டு உடைந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ராஜா. ஆனாலும் என் இயேசு இந்த நேரத்தில் நீர் வார்த்தையை கொடுக்கிறீர். சகோதரியே பயப்படாதே, கலங்காதே. உன் கண்ணீரை என் தேவன் துடைக்கிறார். உன் பிள்ளைகளுடைய மாற்றங்களை நீ காண்பாய். அவனுடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், அவன் செயல்பாட்டிலே மாற்றங்கள் உண்டாகும். நிச்சயமாகவே நீ தேவனுக்கு சாட்சியாக நிற்பாய். எஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே உன்னதத்தில் ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட செய்வினைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளை ஏவி விட்டிருந்தாலும் சரி, இந்த நாள் என் தேவன் வல்லமையாய் செயல்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்குவார்கள். மிகாவேல் தூதன் இறங்கி கிரியை செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஏ பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து நீ வெளியேறு. எப்படிப்பட்ட பலவீனங்களை கொடுத்து பிள்ளைகளை மனமடிவாக்கி இருந்தாலும் சரி, பயத்தை இருதயத்தில் கொடுத்து தேவையில்லாத பயங்களை கொடுத்து அப்பா இந்த நேரத்தில் எந்தெந்த பிள்ளைகளை பிசாசானவன் பயமுறுத்தி வைத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில் காணக்கூடிய பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும் அப்பா. இருதயத்தில் பயமுறுத்துகிற பிசாசுகள் பொல்லாத அசுத்தம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி நான் கட்டளையிடுகிறேன். உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உன் தந்திரங்கள் இனி பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளோடைய கரம் இறங்கட்டும் அப்பா. இயேசுவை ரட்சிக்க முடியாதபடிக்கு, ஜனங்களுமே அறிய முடியாதபடிக்கு அப்பா எத்தனையோ குடும்பங்களில் சகோதரிகள் அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. ஐயோ என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், நான் மட்டும்தான் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிற சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன். உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் அதி சீக்கிரத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்பார்கள். என் தேவன் ரட்சிக்கிறவர், அவர் மீட்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் இயேசுவே மகத்துவமுள்ள நாளாக இருக்கட்டும். இயேசுவே கிருபையை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய அளவில்லாத கிருபை இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபையினால் நீர் நடத்துகிறீர், உமக்கு நன்றி. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று பக்தன் சொல்லுவது போல உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தாங்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படுவதாக. எசப்பா ராஜா மகத்துவம் உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய சாவுக்கு ஏதுவான எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் பேசுகிற இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. வயிற்று பகுதியில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். ஏஸ்டடி முதுகு தண்டில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. கழுத்து பகுதியில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. யாரோ ஒருவருக்கு எய்ட்ஸ் விஷயத்தை பேசுறீங்க ராஜா. எய்ட்ஸ் ஹல்லேலூயா. இந்த வியாதியை குறித்து இயேசுப்பா நீண்ட நாளுக்கு அப்புறம் நீங்க சொல்லுகிறேன். இந்த வியாதியில் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தை நீங்க கேட்குறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தில் என் தேவன் பரிபூரண சுகத்தை இந்த நேரத்திலே கட்டளையிடுகிறார். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எங்கிருந்து வேணாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் முன்கூட்டி சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தில் புதிய சுகம் உண்டாகும், இந்த வியாதி உங்களை விட்டு விலகி போகும் என்று சொல்லுகிறார். ராஜா, காய்ச்சல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு புது பலத்தால் நிரப்புங்க. பிசாசினால் வரக்கூடிய எந்த ஒரு வியாதிகளும் பிள்ளைகளை தாக்கக்கூடாது. பிசாசு கொண்டு வந்திருக்கிற எந்த பலவீனமும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அமராஜா, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் சுகமும் ஆரோக்கியம் பலனும் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டடி பிசாசுகள் இந்த
சத்தத்தை கேட்கிற பொழுது அவைகள் நடுநடுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்றுக்கும் உருப்படாத பிசாசுகள், ஹல்லேலூயா, சில்லர் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சையின் ஆவிகளை, விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய சிந்தனையை கெடுக்காதபடிக்கு மொபைல்லையும் இன்டர்நெட்டிலையும் தகாத வெப்சைட்டை பார்க்க வைத்து அவள் எண்ணங்களை மாற்ற நினைக்கிற உன் தந்திரம் இனி பலிக்காதே போகட்டும். என் இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு கண்களிலும் நான் தெளிக்கிறேன். யோபு தன் கண்களை கொண்டு உடன்படிக்கை பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் அப்பா, பிள்ளைகளுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர் மாத்திரமில்லை, பெரியோர் வரைக்கும் ஏசப்பா இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க சுவாமி. விடுதலை இந்த நாளில் உண்டாகட்டும். என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஒரு புது தைரியம் உண்டாகட்டும். என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எந்த இடத்துல வேலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, நான் போகும்போது வரும்போது என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். நான் நடக்கிற பொழுது அவர் நடப்பார், நான் பேசுகிற பொழுது அவர் பேசுவார், நான் அசைகிற பொழுது அவர் அசைவார். ஆகவே நான் கவலைப்படேன். காரணம், என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் என் சரீரத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகவே நான் எதற்கு பயப்பட வேண்டும்? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எனக்குள் அவர் வாழ்கிறபடினாலே, என் உள்ளத்துக்குள் அவர் இருக்கிறபடினாலே இனி எனக்கு பயம் ஏது? நான் எதை கண்டும் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் கவலைகளையும் என் கண்ணீரையும் என் இயேசுவின் பாதத்தில் நான் இறக்கி வைப்பேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். பிசாசை வெட்கப்படுத்துவேன் என்று இயேசுவே வைராக்கியமாய் உமக்காக இந்த நேரத்தில் உறுதி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும் அப்பா இது கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உம்முடைய பொன்னான அப்பா கரங்களுக்குள் தருகிறேன். இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் அப்பா பிதாவிடத்தில் நான் கேட்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தகர்த்திடும் ரத்தம் பரிந்து பேசிடும்